நார்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் வருமோ இல்லையோ, பிளாக் க்ளோவர் தமிழ் டப்பிங் வரப்போகுது. ஹலோ டாக் ஃபேம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா நார்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி பிளாக் க்ளோவர்னு ஒரு அனிமே தமிழில் வந்து 51 எபிசோட்லேயே விட்டானுங்க. அது ஞாபகம் இருக்கா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் க்ளோவர் அனிமே தமிழ் டப்பிங் பிரேக் விட்டானுங்க. ஸோ இப்போது அந்த அனிமையை எகெயின் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏன் ப்ரோ உருட்டுன்னு கேட்டிங்கன்னா, உருட்டெல்லாம் கிடையாது. இது வந்து ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அனிமே பூத் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டு ஒரு டீஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் க்ளோவருக்கு வரக்கூடிய அந்த 5 க்ளோவர் சிம்பிளை போட்டு கெஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இப்போ எல்லாரும் புரிஞ்சிருக்கணும், பிளாக் க்ளோவர் தமிழ் டப்பிங் இஸ் பேக். எகெயின் ஏஆர் பண்ண போகிறாங்க அண்ட் அனிமே பூத்தில் ஏஆர் பண்ண போகிறாங்க. இது ரெண்டு தான் இப்போ ஷுவராக தெரிஞ்ச விடயங்கள். பட் எப்போ ரிலீஸ் ஆக போன்னு இந்த மென்ஷன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற டிவி சேனல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அனிமே லோக்கல் சேனல் நினைக்கிறேன் அதோட பேர். ஸோ அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான தமிழ் டெக் தான் பிளாக் க்ளோவர் சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்த போதிலும் அந்தளவுக்கு ரீச் வந்து பிளாக் க்ளோவர் கிடைக்கல. பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த பிளாக் க்ளோவர் தமிழ் டப்பிங் பிடிச்சி போச்சு. பட் நிறைய பேர் பார்க்கல. ஓகேவா, பார்த்தது கொஞ்சம் பேர், அந்த கொஞ்சம் பேர் எல்லாரும் பிடிச்சி போச்சு. பட் நிறைய பேர் பார்க்கல. ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீச் பிளாக் க்ளோவர் கிடைக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அனிமே பூத்துக்கு கொண்டு வரும்போது இன்னென்ன ரீச் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 5 மந்த்துக்கு மேலே பிரேக் விட்டு. ஓகேவா, நருட்டோக்கே ஜஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ்க்கு மேலே பிரேக் விட்டானுங்க. ஸோ 52 சீசன் 2 வரல, சீசன் 1 முடிச்சுட்டாங்க மாதிரி இருந்துச்சு. பட் எப்படியோ எகெயின் பார்த்தீங்கன்னா பிளாக் க்ளோவருக்கான தமிழ் டப்பிங் வரப்போகுது அண்ட் அனிமே பூத்தில். ஸோ பிளாக் க்ளோவர் தமிழில் பார்த்தவங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த அப்டேட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நானும் ஹாப்பி தான். பிகாஸ் நான் இந்த தமிழ் டப்பிங் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருந்தானுங்க. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிந்தவரை சப்போர்ட்டை கொடுக்கணும். டெலிகிராமில் போய்த்து பைரசி பண்ணுறதால வந்து எதுவுமே மாறப்போரில்ல. அட்லீஸ்ட் அந்த சேனலில் போய்த்து அங்கே பாருங்கள். ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் படி போட்டானுங்க. ஸோ வந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் அடிக்கடி போடுவானுங்க. மார்னிங் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா, நைட் ஒருக்கான்னு வந்து டைம் பார்த்து பிரித்து போட்டானுங்க. ஸோ வந்து முடிந்தவரை டிவி சேனல்ஸை பாடுங்க. அண்ட் கிரெஞ்ச் ரோல்ஸில் வந்து வர அனிமேஸை கிரெஞ்ச் ரோல்ஸில் பாருங்கள். ஓகேவா, ஸோ முடிந்தவரை இப்படி பார்க்குற குட்டி சப்போர்ட்டாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அட்டகண்டென்ட் அனிமே கூட வரப்போகுது. அதே மாதிரி கண்ட்ராக்ட் சென்டர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்குது. ஸோ அதுவும் வரணும்னா முடிந்தவரை சப்போர்ட்டை கொடுக்கணும். நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ நமக்கு வந்து நிறைய தமிழ் டப் அனிமே கிடைக்கும். நம்ம எல்லாம் நினைக்கொண்டு தான் வந்து அனிமே பார்க்குறதால சப்போர்ட் இல்லை, அவங்க ஒஃபிஷியலாக பார்க்கணும். அதெல்லாம் நம்ம சப்போர்ட்டும் கிடைக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், நம்ம நிறைய அனிமேஸ் வரும். ஸோ என்ன சொல்லுவார் நமக்கு புரியும். ஸோ முடிஞ்சவரை நீங்கள் வந்து டெலிகிராமில் டெவலப் பண்ணி பார்க்குறத தவிர்த்துக்கொள்ளுங்கள். திஸ் மை வேண்டுகோள். அண்ட் இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த அப்டேட் கிடையாது யாரெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க மாதிரி கமெண்ட்ல சொல்லிட்டு போகிறீங்க. நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நார்டோ ஷிப்புடன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கடல் இல்லையா அப்டேட்டு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.